விவேகானந்தரின் 122வது சமாதி தினத்தினை முன்னிட்டு கன்னியாகுமரி விவேகானந்தாகேந்திராவில் அன்னபூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். வீரத்துறவி என்று அனைவராலும் அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தர் 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மகா சமாதி அடைந்தார். அவரது 122வது மகா சமாதி அடைந்த தினம் 4ஆம் தேதி நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தா சபா கிரகம் அரங்கில் காலை அன்ன பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் அமைந்துள்ள விவேகானந்தரின் திருவுருவ சிலைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு நெல்லை தென்காசி கன்னியாகுமரி உட்பட பல மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களிடமிருந்து விவேகானந்தர் கிராம முன்னேற்ற திட்ட தொண்டர்களால் நன்கொடையாக பெறப்பட்ட பல டன் எடை உள்ள அரிசியை மலை போல் குவித்து வைத்து அதன் மேல் அன்னபூரணி சிலையை ஆவாகனம் செய்து வைத்து மலர்களால் அலங்கரித்து அன்னபூஜை நடைபெற்றது. இந்த அரிசியினை 2000க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்த ஏழை எளியவர்களுக்கும் மாதம் தோறும் வழங்கப்படுகிறது. மக்களிடையே இரக்கம், அன்பு, பிறருக்கு உதவுதல் போன்ற நற்குணங்கள் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பூஜையானது நடத்தப்படுகிறது. இப்பூஜையினை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மேடையில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதாதேவி மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை நிறுவிய ஏக்நாத்ரநாடே ஆகியோரின் உருவப்படம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்தது. இவர்களது உருவப்படத்திற்கு விவேகானந்தா கேந்திர நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் கேந்திர பிரார்த்தனைகளுடன் அன்னபூஜை நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு அகில பாரத விவேகானந்தர் கேந்திர துணைத் தலைவர் அனுமந்தராவ் ஜி தலைமை வகித்தார். விவேகானந்தர் கேந்திர கிராம முன்னேற்ற திட்ட செயலாளர் ஐயப்பன் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அன்னபூஜைக்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த அரிசியினை சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் முதியோர்களுக்கு கொடுக்கும் விதத்தில் அதன் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கேந்திர மூத்த ஆயுள் காலம் ஊழியரும் விவேகவாணி பத்திரிகையின் எடிட்டருமான கிருஷ்ணமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான உள்ளூர் மற்றும் தகவல் ஆலோசனை மைய முன்னாள் துணைத்தலைவர் ஆனந்தகுமார் ரெட்டி மற்றும் அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் ராஜன், மாநில மீனவரணி இணைச் செயலாளர் நசரேத் பசிலியான், மாவட்ட இணைச் செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், மாவட்ட துணை செயலாளர் சுகுமாரன், மாவட்ட பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன், ஒன்றிய செயலாளர் தினேஷ் மற்றும் பார்த்தசாரதி, தம்பி தங்கம், குமார், குமரகுரு மற்றும் இந்த அன்ன பூஜை நிகழ்ச்சிக்கு குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களை சார்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த அன்ன பூஜைக்காக நெல்லை, குமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 20 டன்னுக்கு மேற்பட்ட அரிசி சேகரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.